Hello teachers. After long time நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி காமர்ஸ்க்கு வீடியோஸ் போடுறோம். எக்ஸாம்குள்ளேயும் நம்ம 10 யூனிட்ஸ் கவர் பண்ணி 10 யூனிட்ல இருந்தும் என்ன மாதிரி எக்ஸாம் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்ற அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸையுமே நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் யூனிட்டில் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட்டை 2 வீடியோஸாக பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீனிங், கேரக்டரிஸ்டிக்ஸ், டிவிஷன் ஆஃப் பிஸ்னஸ், அப்ஜெக்டிவ் ஆஃப் பிஸ்னஸ், சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, பிஸ்னஸ் எத்திக்ஸ் அண்ட் கார்ப்பரேட் கவர்னன்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துருப்போம். ஸோ நம்ம அதில் கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் மட்டும் சொல்லிவிட்டு அப்படியே போயிடலாம். வேகான ஏரியாவை மட்டுமே நம்ம ரொம்ப கிளியராக பார்க்கலாம். ஓகே, இன்ட்ரடக்ஷன் டு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். பிஸ்னஸ் அப்படின்றது என்ன ஒரு மோட்டிவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும் அப்படின்றது தான் பிஸ்னஸ் ஓட மெயின் எய்மேவும். அப்போ ஒரு பிஸ்னஸில் இருக்கிற சர்வீஸ் அண்ட் குட்ஸ் என்ன ரிலேட்டடாக அந்த பிஸ்னஸ் இருக்கோ அதை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு ஒரு பிஸ்னஸை ப்ராஃபிட் மோட்டிவில் கொண்டு போகணும் அப்படின்றது தான். ஸோ அப்போ ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கிற லேபர், எக்யூப்மெண்ட்ஸ், கேபிட்டல், மணி இதெல்லாம் அக்குமுலேட் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி அவங்களோட பிஸ்னஸ்லேருந்து அவுட்புட் கொண்டு வந்து அது மூலிமா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது தான் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனோட மெயின் மோட்டோ. ஓகே, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். பிஸ்னஸோட கேரக்டர் எப்படி இருக்கும்? எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துட்டாலே அதோட பேசிக் மணி தான். மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்றதான் ஒரு மெயின் மோட்டோவே பிஸ்னஸில். ஸோ திட் இஸ் அ எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. சேல் ஆர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். தென் ப்ரொக்யூர்மெண்ட் ஆர் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ப்ரொக்யூர்மெண்ட் மீன்ஸ் குட்ஸையும் அல்லது சர்வீஸையும் கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கறது. ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் அப்படின்றது ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணி கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது. தென் ரெகுலர் பேசிஸ். பிஸ்னஸோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் என்னவாக இருக்கும்? ஒரு பிளேஸ்லேருந்து அவங்க பிஸ்னஸ்க்குரிய என்னெல்லாம் அவங்க பிஸ்னஸோட ஆக்டிவிட்டீஸ் இருக்கோ அந்த ஆக்டிவிட்டீஸை செல்லிங் அண்ட் பர்ச்சேசிங்காக கஸ்டமர்ஸை கொண்டு போய் சேர்க்குற ஒரு ரெகுலர் பேசிஸாக அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். தென் ப்ராஃபிட் ஏர்னிங். ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், ஒரு பிஸ்னஸோட மெயின் அப்ஜெக்டிவே ப்ராஃபிட் ஏர்னிங் தான். ஒரு பிஸ்னஸ் பணத்தை ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் இருக்கவே இருக்காது. தென் அன்சர்டனிட்டி ஆஃப் ரிட்டர்ன்ஸ். பிஸ்னஸில் நமக்கு ரிட்டர்ன்ஸ் உடனே வரும் அப்படின்றதும் கிடையாது. அதே போல் நம்ம எவ்வளோ மணி அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அந்த இன்வெஸ்ட் பண்ணதுக்குரிய ப்ராஃபிட் உடனே வரும் அப்படின்றதுமே நம்ம அதில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. தென் எலமெண்ட்ஸ் ஆஃப் ரிஸ்க். பிஸ்னஸ் எடுத்துட்டாலே கண்டிப்பாக அதோட மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸில் ப்ராஃபிட் எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே மாதிரி ரிஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் தான். என்ன மாதிரியான ரிஸ்க்லாம் வரும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. நேச்சுரல் கிளைமேட்டினால் வரலாம், ஹியூமன் சோசியல் என்விரான்மெண்ட்டில் வரலாம், எக்கனாமிக்கில் வரலாம், பொலிட்டிக்கல் சைடு வரலாம், ஃபினான்ஷியல் சைடு வரலாம், பர்சனல் ஃபேக்டர்ஸ்க்காக பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகலாம். ஸோ பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துகிட்டா அதில் எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும்னு வர்றாங்களோ அதே அளவுக்கு ரிஸ்க்கும் இருக்குது. தென் அப்ஜெக்டிவ் ஆஃப் பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸோட குறிக்கோள் என்னது? ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது தான் ஒரு பிஸ்னஸோட மெயின் மோட்டிவோ. தென் இன்னோவேஷன்ஸ். இப்போ இன்னோவேஷனாக தான் எல்லா ப்ராடக்ட்டுமே கொண்டு வர வேண்டிய சுச்சுவேஷனில் கொண்டு வந்துட்டோம். அதுவும் இப்போ இருக்கிற நியூ ஜென்ரேஷனில் என்ன ஒரு ப்ராடக்டையுமேவும் ஓல்டு ப்ராடக்டை இன்னோவேட் பண்ணி கொண்டு போகிறாதான் அதுக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆகுது. தென் மார்க்கெட் ஸ்டாண்டிங். அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த பிஸ்னஸ்க்குரிய ஸ்டாண்டிங்கை ப்ராப்பராக கொண்டு போனால் தான் மார்க்கெட்டில் ஸ்டாண்ட் பண்ண முடியும். தென் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் அ மெயின் திங்க் ஆஃப் நவடேஸில் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்றது ஒவ்வொரு பிஸ்னஸுக்குமே ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. இதுக்கு கவர்மெண்ட் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. தென் ப்ரொடக்டிவிட்டி, ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். என்னெல்லாம் ரிசோர்ஸஸ் இருக்கோ அந்த ரிசோர்ஸை யூஸ் பண்ணி அவங்களோட மேக்ஸிமம் ரிசல்ட் கொண்டு வர்றதும் இதோட ஒரு ஆப்ஜெக்டிவாக இருக்குது. தென் ஃபிசிக்கல் அண்ட் ஃபினான்சியல் ரிசோர்ஸஸ். ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கிற அவங்களோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தையும் அதாவது ஹியூமன் ரிசோர்ஸையும் அவங்கள்ட்ட இருக்க ஃபினான்சியல் ரிசோர்ஸையும் மர்ஜ் பண்ணி அதில் ப்ராடக்ட் கொண்டு வர்றாங்க. குவாலிட்டியாக குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அட் ஃபேர் ப்ரைஸ். தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க கொடுக்குற குட்ஸ் அண்ட் சர்வீசஸில் குவாலிட்டியும் ஃபேர் ப்ரைஸும் இருக்கிறது மெயின் அப்ஜெக்டிவ்ஸ். தென் ஒர்க்கர்ஸ் டெவலப்மெண்ட். ஒரு கம்பெனிலையோ ஒரு பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்லேயோ இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கு தேவையான அந்த என்ன மாதிரியான பிஸ்னஸ் அதுக்கு என்ன மாதிரியான எம்ப்ளாயர்ஸை கொடுக்கணும் அப்படின்றதுலையுமே மெயின் அப்ஜெக்டிவாக இருக்கும். தென் பிஸ்னஸோட ஆக்டிவிட்டீஸ். பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை 2ஆக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இண்டஸ்ட்ரி, காமர்ஸ். இண்டஸ்ட்ரி அகைன் ப்ரைமரி இண்டஸ்ட்ரி, செகண்டரி இண்டஸ்ட்ரி, டெர்ஷரி இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸாக இருக்குது. காமர்ஸ் ட்ரேட், அப்புறம் ஆக்சிலரிஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்ஸாக இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஆஃப் பிஸ்னஸில்
ப்ரைமரி இண்டஸ்ட்ரி ஆல்ரெடி வீணோ ப்ரைமரி இண்டஸ்ட்ரி அப்படின்றது ஒரு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடோ டேரெக்டாக ஃபிஷ்ஷிங் ஃபாரஸ்ட்ரி மைனிங் ஆயில் எக்ஸ்ட்ரஸ் நேச்சுரல்லேருந்து அப்படியே எடுத்து அப்படியே சேல் பண்ணுறது வந்து ஒரு அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஃபிஷ் ஃபார்மிங் இது எல்லாமே ப்ரைமரி இண்டஸ்ட்ரியில் வரும். செகண்டரி இண்டஸ்ட்ரி அப்படின்றது செமி குட்ஸாக மாற்றுறது, அதாவது ஃபுட் ப்ராசஸிங், ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, ஃபேக்டரிங் பண்ணுறது, இது எல்லாமே செகண்டரி இண்டஸ்ட்ரியில் வந்துடும். டெர்ஷரி இண்டஸ்ட்ரி அப்படின்றது என்னென்னா இட்ஸ் ப்ரொவைட்ஸ் சர்வீசஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி, ஹெல்த் கேர், எஜுகேஷன், என்டர்டெயின்மெண்ட், இந்த மாதிரி அதனால சர்வீசஸ் கொடுக்குறது வந்து நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் பார்க்குறோம். டிவிஷன் ஆஃப் பிஸ்னஸில் காமர்ஸ் அண்ட் ட்ரேட். ஆல்ரெடி வி நோ வி ஆர் த காமர்ஸ் பீப்புள்ஸ். காமர்ஸ் அப்படின்றது என்னது? குட்ஸ் அண்ட் சர்வீஸை ட்ரேடிங் பண்ணுறேன். அந்த ட்ரேடிங் பண்ணுறதுல என்னென்ன டொமஸ்டிக் ட்ரேடிங் இருக்குது. டொமஸ்டிக்னா நம்ம கண்ட்ரீஸ்குள்ளேயே நம்ம ட்ரேட் பண்ணுறது. ஹோல்சேல் ட்ரேடிங், பல்காக பை பண்ணி அந்த ப்ராடக்ட்டை பை அண்ட் சேல் பண்ணுறது. தென் இன்டர்நேஷ்னல் ட்ரேடிங், அதர் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணி சேல் பண்ணுறது. தட் இஸ் அ காமர்ஸ். தென் aids to commerce or there are auxiliary services. Auxiliary services அப்படின்றது டிரான்ஸ்போர்ட்டிங், வேர்ஹவுசிங், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், அட்வர்டைசிங், இது எல்லாமே அந்த காமர்ஸோட ஆக்சிலரிஸில் வந்துடும். தென் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிஸ்னஸ். இந்த நவடேஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டில் கண்டிப்பாக சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சிஎஸ்ஆர் அப்படின்றத மெயின் திங்காக கொண்டு வர்றாங்க. அப்படி அவங்க சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் ஆர் டேக்கன் அப்படின்றத பார்த்தா மட்டும்தான் இப்போ லைசன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் மெயினாக வந்திருக்கு. ஸோ ஒவ்வொருத்தருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. இதில் பிஸ்னஸில் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா அவங்க பண்ணுற பிஸ்னஸ் மூலமாக எந்த ஒரு அஃபெக்டும் நம்ம கண்ட்ரிக்கோ பீப்புள்ஸ்க்கோ எர்த்துக்கோ வரக்கூடாது அப்படின்றதா. ஒரு கெமிக்கல் வேஸ்ட்டாக இருக்கலாம், ஒரு சாய ஃபேக்ட்ரியிலேருந்து வர்ற கழிவாக இருக்கலாம், இல்லை குழந்தைங்களுக்கு பண்ணுற ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம். இது எல்லாத்துலேயுமே அவங்களோட பிராண்டில் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. தென் நீட் ஃபார் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எதுக்காண்டி தேவைப்படுது அப்படின்னா சேஞ்சிங் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் சொசைட்டியில் இருக்கிற சேஞ்சஸ். நம்ம நிறைய பொல்யூட் பண்ணிட்டோம். இருக்கிற ரிசோர்ஸஸும் மோஸ்ட் ஆஃப் த ரிசோர்ஸ் பொல்யூட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பொல்யூஷன் இல்லாமல் அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போகணும். அவங்களோட ரெப்புடேஷன் அப்படின்றது இந்த சொசைட்டிக்கு வெறும் இமேஜினாக மட்டும் இருந்துடாமல் ஒரு குட் இமேஜை க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும். தென் அவாய்ட்னஸ் ஆஃப் கவர்மெண்ட் இன்டர்ஃபென்ஸ். கவர்மெண்ட்டில் இருந்து வர்ற லீகல் ப்ரெசர்ஸ் இது எல்லாத்தையுமே பற்றி மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்க்குரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி வரணும். லாங் டேர்ம் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். ஒரு கம்பெனி பிரச்சனை இல்லாமல் போகணும் அப்படின்னா அவங்க வந்து இந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சோஷியல் ப்ராப்ளம்ஸ், அன்சேஃப் ஒர்க் பிளேஸ், டிஸ்கிரிமினேஷன். நம்ம இந்த இப்போல்லாம் பார்க்குறோம், வெடி கம்பெனிஸ்லாம் அடிக்கடி வந்து பாம் பிளாஸ்ட் ஆகுது, அந்த மாதிரிலாம் நிறைய டெத் ஆகுது. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஓவர் கம் பண்ணுறதுக்கும் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது ஒவ்வொரு பிஸ்னஸ்க்குமே தேவையான ஒன்றா இருக்குது. அவங்க ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்மேவும் அவங்களோட சேஃப்டியை பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அப்புறம் அந்த கம்பெனிஸ் ரிலேட்டடாக வந்து நமக்கு என்விரான்மெண்ட்டும் சேஃபாக இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸ் இதுக்கு தேவைப்படுது. தென் பெட்டர் என்விரான்மெண்ட் ஃபார் பிஸ்னஸ். ஆல்ரெடி நம்ம சொன்னோம், என்விரான்மெண்ட் வந்து பெட்டராக வைக்கணும். growth of consumers, optimum utilization of resources. Then business ethics. Ethical practice are critical for long-term business success and have several benefits. ஒரு எத்திக்கல் அப்படின்றது நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நன்னெறி அல்லது அறநெறி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பிஸ்னஸ் எத்திக்ஸ் அப்படின்றது வணிக நெறிமுறைகள் அப்படின்னு தமிழில் அந்த வார்த்தை வரும். நம்ம ஒரு பிஸ்னஸில் கரெக்ட் எத்திக்ஸ் இருந்தால் தான் நம்ம பிஸ்னஸை சார்ந்து இருக்கிற எம்ப்ளாயீஸ், கஸ்டமர்ஸ், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ட்ரஸ்ட் பிஸ்னஸ் மேலே வரும். ஸோ அப்படி ட்ரஸ்ட் இருந்தால் மட்டும்தான் பிஸ்னஸ் என்ன வரும், லாங் டேர்மாக அது ஒரு சக்ஸஸாக பெனிஃபிட் ஆகும். ஸோ இந்த எத்திக்ஸ் அப்படின்றது நாட் ஓன்லி பிஸ்னஸ், ஒவ்வொரு பீப்புளுக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. எக்ஸாம்பிளுக்கு டிரான்ஸ்பரண்ட் ப்ரைஸிங் பாலிசி அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, அது கன்சூமரை பில்ட் பண்ணும். இப்போல்லாம் நம்ம நிறையா பார்க்குறோம், ஒரு ப்ராடக்ட் பற்றி சொல்லி போடுவாங்க, கடைசி வரை அந்த ப்ராடக்ட் எங்கே இருக்குது அப்படின்றது யூடியூப்பில் நிறைய சேனல்ஸில் பார்த்துருக்கோம். எங்கே இருக்குன்னு தெரியாது, அதோட ப்ரைஸுமே தெரியாது. ஜஸ்ட் ரீல்ஸ் மாதிரி நம்ம பார்த்துட்டு
நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். நெக்ஸ்ட் டைம் அந்த இது வந்துச்சுன்னா டக்குன்னு ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ அந்த ட்ரஸ்ட் அப்படின்றது நமக்கு ஒரு ஃபேர் ப்ரைஸ் தெரிஞ்சது அப்படின்னா நல்லாயிருக்கும். என்ஹான்ஸ் ரெப்புடேஷன்ஸ். எத்திக்ஸ் அப்படின்றது நம்ம ரெப்புடேஷன், ஒரு கம்பெனியோட ரெப்புடேஷன்ஸை என்ஹான்ஸ் பண்ணும். ரெடியூஸ் லீகல் ரிஸ்க். ஒரு ப்ராப்பரான நெறிமுறைகளோட ஒரு பிஸ்னஸ் நடக்கும்போது கண்டிப்பாக அங்கே என்ன தேவைப்பட லீகல் ரிஸ்க்லாம் வராது. ப்ராப்பராக டேக்ஸ் பே பண்ணுறது, ஒரு ப்ரிவெண்ட் பாலிசிஸ் மேக் பண்ணுறது எல்லாமே பிஸ்னஸ் எத்திக்ஸில் லீகல் ரிஸ்க்கை கண்ட்ரோல் பண்ணும். என்கரேஜஸ் எம்ப்ளாயி மாரல். எம்ப்ளாயீஸை மோட்டிவேட் பண்ணுறதுனாலையும் அவங்களுக்குரிய கரெக்டான எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணுறதுனாலையும் நமக்கு என்ன ஆகும், எம்ப்ளாயீஸ் ஒரு மோட்டிவேஷனோட வேலை பார்ப்பாங்க. தென் ப்ரமோட்ஸ் லாங் டேர்ம் சக்ஸஸ். லாங் டேர்ம் சக்ஸஸை கண்டிப்பாக எத்திக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு பிஸ்னஸில் கொண்டு போக முடியும். டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக்ஸ் ஆக்டிவிட்டீஸ். சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. டொனேட்டிங் டு சேரிட்டி, பிளான்டிங் ட்ரீஸ், இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணலாம். தென் ஃபேர் ட்ரீட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ். ஈக்குவல் பே, சேஃப் ஒர்க்ஸ், நோ டிஸ்கிரிமினேஷன், இந்த மாதிரியும் எம்ப்ளாயீஸ் கொடுக்குறதுலாம் ஃபேர் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். ஹானஸ்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி. ஷேரிங் கிளியர் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ், நோ ஹிட்டன் ஃபீஸஸ், ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி. ப்ரொடெக்டிங் தி என்விரான்மெண்ட். யூஸிங் லெஸ் பிளாஸ்டிக், சேவிங் எனர்ஜி. ரெஸ்பெக்ட் ஃபார் கஸ்டமர்ஸ். இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். எப்போ ஒரு கஸ்டமர் அங்கே ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்களோ அங்கே தான் அடுத்தடுத்து அந்த கஸ்டமர் அங்கே ரீட்டைன் ஆவாங்க. குட் லீடர்ஷிப். இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பிஸ்னஸ். தென் ஃபாலோயிங் லாஸ், பேயிங் டாக்ஸஸ், அந்த சேஃப்டி ரூல்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது. அவாய்டிங் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். கான்ஃப்ளிக்ட் நான் அவாய்ட் பண்ணாலேவும் எத்திக்ஸ் அந்த இடத்துல நிற்க ஆரம்பிச்சிடும். ப்ரொடெக்டிங் ஐடியாஸ். நாட் காப்பிங் ஃபார் ஸ்டீலிங் அதர்ஸ் ஐடியாவை ஸ்டீல் பண்ணாமல் அவங்களோட ஐடியாஸை மேக் பண்ணுறது. எத்திக்கல் டெக்னிக்கல் யூஸ். அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நிறைய ஃப்ராட்தனம் நடக்குது இல்லையா. நோ மிஸ்யூஸ் ஆஃப் டேட்டா ஆர் பயாஸ்ட் ஏஐ சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தட் இஸ் அ பிஸ்னஸ் எத்திக் ஆக்டிவிட்டீஸ். தென் கார்ப்பரேட் கவர்னன்ஸ். கார்ப்பரேட் கவர்னன்ஸ் அப்படின்றது ஒரு கம்பெனியோட ஒரு பெரு வணிகத்தின் நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க. ஒரு எந்த கம்பெனியை சார்ந்து இருக்கோ அந்த கம்பெனியோட ரூல்ஸ் என்ன, அதோட ப்ராக்டிஸ் என்ன, அது என்ன மாதிரியான ப்ராசஸில் இருக்குது அப்படின்றது டைரக்ட் அண்ட் கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த கார்ப்பரேட் கவர்னன்ஸ் அப்படின்றது. இந்த கார்ப்பரேட் கவர்னன்ஸை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறப்ப தான் ஒரு கம்பெனி ஒரு பேலன்சிங் இன்ட்ரெஸ்ட் ஃபார்மிங் கம்பெனியாக இருக்கும். அதோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ், எம்ப்ளாயீஸ், சீனியர் மேனேஜர்ஸ், கஸ்டமர்ஸ், சப்ளையர்ஸ், லெண்டர்ஸ், லோக்கல், ஸ்டேட் அண்ட் ஃபெடரல் கவர்மெண்ட்ஸ், அப்படி யாரெல்லாம் அந்த கம்பெனியில் சார்ந்து இருக்காங்களோ அவங்களுக்கு கரெக்டாக நிர்வாகம் பண்ணி கொண்டு போகிறது தான் இந்த கார்ப்பரேட் கவர்னன்ஸ் அப்படின்றது. இந்த கார்ப்பரேட் கவர்னன்ஸ் அப்படின்றது ஒரு என்கம்பஸ் பண்ணும்போது அது ஒவ்வொரு கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டுமே ஒரு கிளியரான பிளானிங் அண்ட் ஆக்ஷனோட செயல்படும். இதனால் என்ன பார்க்கும் அப்படின்னா இன்டர்னல் கண்ட்ரோல் டு பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் கார்ப்பரேட் டிஸ்க்ளோஷர். ஒரு கம்பெனியோட கார்ப்பரேட் டிஸ்க்ளோசராக இருக்கும், வெளிப்படை தன்மையாக இருக்கும். இதே ஒரு குட் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இருக்கும்போது அந்த கம்பெனி என்ன ஒரு ப்ராசஸில் போயிட்டுருக்கோ அதோட லாங் டேர்ம் மோட்டோ என்னவோ அதை சக்ஸஸாக பிளான் பண்ணி போவாங்க. இதே அங்கே ஒரு பேட் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அந்த கம்பெனினாகும் ஆப்போசிட் ரிசல்ட் தான் வரும். அந்த ஆப்போசிட் ரிசல்ட்ஸ் வரும்போது அந்த கம்பெனியில் இருக்க ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாத்துலேயுமே ட்ரஸ்ட் ஒர்த்தி இல்லாமல் போயிடுவாங்க. நல்ல ஒரு கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இருக்கும்போது அந்த கம்பெனி ஒரு ட்ரஸ்ட் ஒர்த்தியாக போயிட்டுருக்கும். தென் என்ன பெனிஃபிட்ஸ்லாம் அந்த கார்ப்பரேட் கவர்னன்ஸ் மூலமாக இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேர்ஃபுல்லாக ஒரு கார்ப்பரேட் கவர்னன்ஸ் பண்ணிட்டு போகும்போது அங்கே ஒரு நல்ல ஒரு கோஆர்டினேஷன்ஸ் இருக்கும். கைட் டு லீடர்ஷிப், அலைன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், டைரக்டர்ஸ், மேனேஜ்மெண்ட்ஸ், கம்யூனிட்டி மெம்பர்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ், இவங்க எல்லாருமே அவங்களோட நாலேஜை சர்வ் பண்ணுவாங்க. வென் இம்ப்ளிமெண்டட் அக்ராஸ் த கம்பெனி லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் குட்ஸ் கார்ப்பரேட் கவர்னன்ஸ். அதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பில்ட் ட்ரஸ்ட் வித் இன்வெஸ்டர்ஸ், கம்யூனிட்டி, பப்ளிக் அஃபிஷியல்ஸ், ஹூ ஆர் ஆல் யாரெல்லாம் இதில் சார்ந்து இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணோம். கிவ் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிளியர் ஐடியா ஆஃப் அ கம்பெனிஸ் டைரக்ஷன்ஸ், பிஸ்னஸ் இன்டிகிரிட்டிக்கு அவங்களோட ஐடியாஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்க முடியும். ஒரு கம்பெனியை லாங் டேர்மாக அதை கொண்டு போகிறதுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ரிட்டர்ன்ஸ் அது எல்லாமே எடுத்துக்கிறதுக்கு இந்த கார்ப்பரேட் கவர்னன்ஸ் பெரு நிறுவனத்தோட நிர்வாகம் அந்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ஃபெசிலிட்டிஸ் த ரைசிங் ஆஃப் கேபிட்டல். ஒரு கம்பெனிக்கு தேவையான கேபிட்டலை ரைஸ் பண்ணிக்க முடியும், அவங்களோட ஷேர் ப்ரைஸஸையும் ரைஸ் பண்ணிக்க முடியும்.
ஒரு கம்பெனியோட ரெப்புடேஷன்ஸை தக்க வச்சுக்க முடியும். ரெடியூஸ் த பொட்டன்ஷியல் ஆஃப் ஃபினான்ஷியல் லாஸஸ், வேஸ்ட்டு, ரிஸ்க்கு, கரப்ஷன், இது எல்லாத்தையுமே இந்த கார்ப்பரேட் கவர்னன்ஸ் மூலமாக, அதாவது ஒரு நிர்வாகத்தை கரெக்டாக கவர்னன்ஸ் பண்ணுறது மூலமாக தக்க வச்சுக்க முடியும். ஓகே டீச்சர்ஸ், ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம ஃபஸ்ட் பார்ட் பார்த்துருக்கோம். செகண்ட் வீடியோவில் நம்ம ஃபஸ்ட் யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.